ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களை பத்தி. கன்னி ராசிக்காரங்கனாலே எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறத மட்டுமே விரும்பக்கூடிய ராசிக்காரங்க அவங்க தான். அவங்க எப்பவுமே எடுத்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கிறதுல ஆர்வ காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே தன்னை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்கள உயர்த்தி பேசக்கூடிய குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு கடந்து வந்த காலங்கள்ல நீங்க வாழ்க்கையில படாத கஷ்டங்களே இல்லை, சந்திக்காத அவமானங்களும் இல்லை. நல்லது செஞ்சாலுமே உங்களுக்கு கெட்டது தான் திருப்பி கிடைச்சிருக்கும். மற்றவங்களுக்கு உழைச்சு தேஞ்சு போனது தான் மிச்சம். ஆனா இப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் உங்க குடும்பத்திலயுமே நடக்க போகுது. இது சாதாரணமான மாற்றம் கிடையாது. நேரடியா அந்த கடவுளே உங்களுக்கு கொடுக்க போற ஒரு வரம்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் ஒண்ணு வரப்போகுது. இந்த காலகட்டத்தை மட்டும் கன்னி ராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி போற விஷயங்கள் எல்லாமே இனிமே நடக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க நீங்க எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாதவங்களா இருப்பீங்க. இதனாலேயே பல பேர் உங்களை தப்பா நினைச்சிட்டு உங்களை விட்டு ஒதுங்கி போக நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த உறவு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்த உறவா தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போக போகுது. உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வலியை கொடுக்கும். நீங்க யார அதிகமா நம்புனீங்களோ அவங்களே உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கன்னிராசிக்காரங்க நீங்க அதிகமா நம்புன சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பின்னாடி குளிப்பறிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பொருளாதார ரீதியா பல சறுக்கல்களை கூட சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியாத நிலைமையில இருந்திருப்பீங்க. சம்பாதிக்கிற பணம் எதுவுமே கையில நிக்காத ஒரு சூழ்நிலைன்னு ரொம்ப மனசொடைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கலாம். இந்த நிலைமையெல்லாம் மாறி என்னைக்குதான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நீங்க கதறி அழுக வேண்டிய நிலை கூட வந்திருக்கும். நீங்க அழுததுக்காக கடவுள் உங்களுக்கான வரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க கேட்ட செஞ்ச பிரார்த்தனைக்கு எல்லாமே இப்போ பலன் கிடைச்சிருச்சு. இனி வரக்கூடிய கிரக நிலைப்பாடுகள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஒண்ணு ஏற்பட போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா நீங்க தொட்டதெல்லாம் நஷ்டத்திலேயே முடிஞ்சிருக்கும். ஆனா இனிமே நீங்க மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறக்கூடிய காலமா இருக்குது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில்ல ஒரு பெரிய லாபம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். உங்க கடன் ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாம சரியாக போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவெல்லாம் உருப்பட போறானா அப்படின்னு ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போறீங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களோட உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பதவியில் இருந்த பிரச்சனை எல்லாமே மாறி உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பணம் வரும்போதுதான் கூடவே சில எதிரிகளும் வருவாங்க. உங்க தொழில் ரகசியங்களை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் தான் இது. கன்னிராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா குடும்பங்கள்ல இருந்த சண்டைகள், குழப்பங்கள் எல்லாமே இனிமே சரியாக போகக்கூடிய காலகட்டம் தான் இப்போ இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. கல்யாணமாகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு. உங்க குடும்ப விஷயங்கள்ல எப்பவுமே மூணாவது மனுஷங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அவங்க உங்க கஷ்டத்தை கேட்டு அனுதாபப்படுற மாதிரி நடிச்சுட்டு
பின்னாடி அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களா தான் அவங்க இருப்பாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கோங்க. அதுதான் கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு வியாதி சரியாகாம இருந்திருந்ததுன்னா இனிமே அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இனிமே நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமே முகத்துல ஒரு புது பொலிவு ஒன்று வரும். இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உடற்பயிற்சி, தியானம் செஞ்சு மனசை அமைதியா வச்சுக்கிட்டா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்பி ஏமாந்து போன பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்பவும் வரப்போகுது. உதாரணத்துக்கு நீங்க யாருக்காவது பணம் கடனா கொடுத்து அது ரொம்ப நாளா திரும்ப வராம இழுத்தடிச்சிட்டே இருந்திருக்கும். இப்ப அந்த பணம் எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு சேரப்போகுது. சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா முடிய போகுது. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் சரியாகி உங்களுக்கான பங்கு உங்களை தேடி வரும். இந்த நேரத்துல கன்னிராசிக்காரங்க நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். யார்கிட்டையும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுத்துறாதீங்க. எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்துட்டு போடுங்க. உங்க மனசுல இருந்த பயம், குழப்பம் எல்லாமே பறந்து போக போகுதுதான். ஆனாலும் கவனமா இருங்க. கன்னிராசிக்காரங்க முன்னுக்கு வர்றதை பொறுக்க முடியாம பல சூழ்ச்சிகள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களே நிறைய செஞ்சிருப்பாங்க. உங்க வீட்டு நிலைவாசல் படியில இல்லைன்னா நீங்க தொழில் செய்யற இடத்துல ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப உங்க குலதெய்வம் உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல நின்று காவல் காக்க போகுது. அதனால இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட காரியங்களுமே நடக்காது. உங்களுக்கு எதிராக இருந்த கெட்ட காரியங்கள் எல்லாமே தவிடுபடியாக போகுது. உங்களை வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக ஒளிவட்டம் உருவாகி இருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்ல, கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களோட தனித்திறமைக்கும் உழைப்புக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா உங்களை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சரியான மேடை கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்க யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சு போற நேரம் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அதுக்கான காலநிலை உங்களுக்கு சாதகமா வந்திருக்குது. நீங்க எதுக்குமே தயங்காம தைரியமா அடியெடுத்து வைங்க. கடவுள் உங்க கையை பிடிச்சு வழி நடத்த போறாரு. ஆனா இந்த இடத்துலயும் நீங்க உஷாரா இருக்கணும். ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்களை தப்பான வழியில திசை திருப்புறதுக்கு நிறைய பேர் இங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால யார் பேச்சையும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உணர்ச்சி வசப்பட்டு நீங்க முடிவெடுக்க கூடாது. எதையுமே யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுள் இனி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்க போறாரு. உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க யாரு, உண்மையான அன்பு வைக்காதவங்க யாரு, உங்க பணத்துக்காகவும் தேவைக்காகவும் கூட இருக்கிறவங்க யாருன்னு அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிச்சு காட்ட போறாரு. அந்த சமயத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட முகம் உண்மையான அவங்களோட முகம் இப்போ உங்களுக்கு தெரிய வரலாம். அதை பார்த்து நீங்க அதிர்ச்சியாகி மனசு உடைய வேண்டாம். அவங்க உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரம். அவங்க உங்க கூடவே இருந்து உங்க வாழ்க்கைக்கு குளிப்பறிக்கிறத விட அவங்க உங்க வாழ்க்கைய விட்டு போறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. யார் போனாலும் உங்களை பெத்தவங்க ஆசிர்வாதமும் கடவுளோட அருளும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல நட்பு வட்டம் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது. கெட்ட நேரத்துல கைவிட்டவங்க என்னைக்குமே உண்மையான நண்பர்களா இருக்க முடியாது. அவங்கள கொஞ்சம் தூரமாவே வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற வயசானவங்கள பார்த்துக்கணும். அவங்களோட ஆசிர்வாதங்களை நீங்க ரொம்ப நல்லபடியா வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்கள் மூலமா உங்களுக்கு பண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.